இந்த தமிழ் வருஷ பருப்புக்கு முழு நெல்லிக்காயை வச்சு ஒரு ஸ்வீட் பச்சடி. இனிப்பு புளிப்பு காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும். சாதம், சப்பாத்தி, தேப்லா இப்படி எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு செமையாக இருக்கும். முதல்ல முழு நெல்லிக்காயை எடுத்து நல்லா அலம்பி குக்கர்லேயோ இல்லை ஸ்டீமர்லேயோ வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்த நெல்லிக்காயை நல்லா ஆற வச்சுக்கணும். ஆறினப்புறம் ஈஸியாக பிரிக்க வரும். நடுவில் இருக்கிற சீடை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக செஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ பிரித்து எடுத்துட்டாச்சு. இது கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் 2ஆக வெட்டி எடுத்துக்கிறேன். எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போது நெல்லிக்காய் ஸ்வீட் பச்சடி பண்ணலாம். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, ஜீரகம், வெந்தயம், சோம்பு, ஓமம், எள்ளு, துருவின இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் நெல்லிக்காய் துண்டுகளை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போது பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, காஷ்மீரி சில்லி பொடி, கார மிளகாய் தூள், கொத்தமல்லி பொடி, ஜீரக பொடி, கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். மசாலாலாம் நல்லா நெல்லிக்காயில் பரவி பச்சை வாசனை போயிடுத்து. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் வெல்லம் சேர்க்கணும். நான் நாட்டு சக்கரை பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வெள்ளைப்பொடி சேர்த்துக்கலாம். வெள்ளை சக்கரை நல்லா உருகி வர வரைக்கும் கைவிடாமல் வதக்கணும். இப்போது நல்லா மெல்ட் ஆகி கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஸ்லைட்டாக கெட்டியாகிற வரைக்கும் வதக்கணும். நெல்லிக்காயோடு சேர்ந்து கொஞ்சம் ஜூஸி பதமாக இருக்கணும். கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அப்புறமா எடுத்து பரிமாறலாம். நெல்லிக்காய் இனிப்பு பச்சடி தயாராகிடுது. ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றி அப்பப்போ கலந்து விட்டு யூஸ் பண்ணிக்கோங்க.